ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ்ல எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல இந்த ஆட் ஸ்கிப்ன்ற ஒரு பட்டன் இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த YouTubeலலாம் இருக்கிற மாரி நெறையா சோஷியல் மீடியாஸ்ல நம்ம எதா வீடியோஸ் பார்க்குறோம். Hotstarல இருக்கட்டும், Jioல இருக்கட்டும், இதில பார்க்கும்போது நடுல ஆட் வரும்ல. அத நம்ம ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் வந்துட்டு இப்ப YouTubeல மட்டும் தான் இருக்கு. கரெக்ட்டா? அந்த மாரி ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? பியூட்டிஃபுல்லா நம்ம லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஹிக்கப்ஸ், சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அழகா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாரி சினாரியோஸ் நம்ம லைஃப்ல எப்படி இருந்தா எப்படி இருக்கும்ன்ற பத்தி தான் நம்ம பேச போறோம். ம். ஸ் ஆட் ஸ்கிப் பண்ண முடியிற ஆப்ஷன்ஸ் நமக்கு இருந்தா நல்லாயிருக்கும். அத பத்தி நம்ம பேசணும் இப்போ. இப்போ நம்ம ஆ 2 பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இத பார்க்கலாம். இப்போ ஆட்லாம் ஸ்கிப் பண்ணா நமக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், இல்ல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற சிச்சுவேஷன்ஸ், இல்லன்னா இது எப்படா முடியும் அப்படின்னு நினைக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஈஸியா அத ஃபார்வர்ட் பண்ணிட்டு, இல்ல அந்த அந்த ஆட ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அ அது வந்துட்டு சில டைம்ஸ் நல்லதான்னு கேட்டா, மேபி டெம்பரரிலி அந்த டைம் நீங்க அத ஈஸியா அத கோ த்ரூ பண்றதுக்கோ, இல்ல அந்த ஒரு பெயினோ, இல்ல அது ஒரு கஷ்டத்தையோ நீங்க ஃபீல் பண்ணாம, அத வந்துட்டு கடந்து போறதுக்கோ, டெம்பரரியான ஒரு சொல்யூஷனா அது சிம்பிளா இருக்கலாம். சொல்லப்போனா வந்துட்டு ஸ்கிப்பிங் ஃப்ரம் தி ரியாலிட்டி. அதாவது ம். உண்மையான லைஃப்ல இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு பிரேக் எடுக்கணுன்றதுக்காக நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த ஆட் ஸ்கிப்பிங் கான்செப்ட்டே. ஏன்னா லைஃப்ல சேலஞ்சஸ் யாருக்குமே பிடிக்காது. எல்லாருக்குமே ஸ்மூத்தான லைஃப் தான் வேணும். காம்ப்ளிகேஷன்ஸ் தேவையில்ல. எந்த ப்ராப்ளம்ஸும் கிடையாது. அவங்களுக்கு அதாவது அந்த கம்ஃபர்ட் ஜோன தாண்டி பிரச்சனை வர ஆரம்பிச்சுச்சுனாலே, தே வில் ஃபீல் அன்கம்ஃபர்டபிள். ஏன்டா நம்மளுக்கு இது மட்டும் நம்மளுக்கு மட்டும் இந்த மாரி நடக்குது. வி ஆல்வேஸ் ஃபீல் லோ. நம்ம வந்துட்டு இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி, எதுக்கு நம்ம வந்துட்டு நம்மளோட ரியல் லைஃப்ப வந்துட்டு இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி, அவங்கள மாரி நம்மளுக்கு இல்ல. நம்மளுக்கு அவங்கள மாரியான சந்தோஷம் இல்லன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு இருக்கிற மாரியான சந்தோஷம் வந்தா நல்லா இருக்குன்ற மாரி யோசிச்சு, நம்மளே ஒரு மாரி டிப்ரசிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு, ஓகேவா? இந்த மாரி காம்ப்ளெக்ஸிட்டிலாம் வரும்போது தான் நம்மளுக்கு இந்த மொமெண்ட் மட்டும், இந்த பர்ட்டிகுலர் மொமெண்ட் மட்டும் ஸ்கிப் ஆயி போச்சுன்னா, எஸ் மை லைஃப் வுட் பி குட் அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். இந்த மாரி மொமெண்ட்ஸ்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல எங்கெங்கலாம் வரும்? ம். யோசிச்சு பாரேன். ஆமா. நம்ம காண்டார டிராஃபிக்ல நிக்கும்போது, ஆமா. இல்ல வந்துட்டு எங்கேயாவது எஸ்கலேஷன் வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, சிம்பிளா இல் நம்ம மார்னிங் அலாரம் யோசிச்சு பாரேன். அதுவே கொஞ்சம் "யப்பா! நீ எப்பா கொஞ்சம் காண்டா சும்மா இருடா." இருக்கும். அதாவது இல்லன்னா இன்னைக்கு இன்னும் ஒரு 1/2 தூங்கணும். அன் ஹவர் கழிச்சுட்டு அடி ஆமா. எனக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தூக்கம் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு குடுக்கும். ஸோ இது வந்துட்டு ஜென்ரலா நமக்கு வர மைண்ட் செட் தான். இந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம எல்லாரையும் ஏன் ரொம்ப பெயின்ஃபுல்லா ஹர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துட்டு எவ்ரிஒன் லவ்ஸ் இட். இப்ப யோசிச்சு பாரு. இந்த ரிஸ்க் எடுக்கணுன்ற கான்செப்ட்டே யாருக்குமே வேணாம். இப்போ ஒரு ஒரு பெர்சன் ரொம்ப நாள் ஒரு கம்பெனியில வொர்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹி இஸ் எய்தர் ஹேவிங் அ குட் சேலரி ஆர் அ குட் அட்மாஸ்பியர் ஆர் தி டாப் மோஸ்ட் ரீசன் இஸ் தி கம்ஃபர்ட் ஜோன். ஆமா. தட் பெர்சன் வில் பி ஸ்கேர்ட் டூ ஃபேஸ் த ரியாலிட்டி. பிகாஸ் மேபி அந்த பெர்சன் அங்க தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல மேபி அங்க தான் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா, ஒரு 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 ஆஃபீஸ் கேங் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு பயங்கரமான அட்மாஸ்பியர்லாம் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ, அதுலேருந்து அவங்க வெளிய வரதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரிஸ்க் கூட எடுக்காம ஹேண்டில் பண்றவங்க இருப்பாங்க. பட் ரியாலிட்டி அதாவது இந்த ரியாலிட்டி இஸ் சம்திங் விச் வி ஹேவ் டு ஃபேஸ். அதாவது ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான். அந்த 2 பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்பாடா இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன் எப்படியாவது அது ஒதுக்குனா போதும். எப்படியாவது இதுலேருந்து ஓடி போனா போதும் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு சிச்சுவேஷன். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த சிச்சுவேஷன் அதாவது அந்த பர்ட்டிகுலரா நம்ம ஃபேஸ் பண்ற அந்த இஷ்யூவோ, இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு என்னடா இது? இது போகாதா? இது இப்படிதான் நம்ம ஃபேஸ் பண்ணணுமா? அப்படின்னு யோசிக்கிற விஷயம் வந்துட்டு அதுலேருந்து நம்ம நெறைய விஷயங்கள் கத்துப்போம். அது வந்துட்டு வேற அந்த மூவியோட ஒரு பிளாட் சீனே அதுவா தான் இருக்கலாம். அதுவுமே கஷ்டமா இருக்கலாம், கொடூரமா இருக்கலாம், ஒரு மாரி ஃபேஸ் பண்ணவே முடியாம இருக்கலாம். பட் அந்த மூவியோட மெயின் பாயிண்ட்டே அந்த பிளாட்டா இருக்கலாம். ஸோ அந்த மாரியா கூட இருக்கலாம் நீங்க கோ த்ரூ பண்ற விஷயங்கள். அந்த அந்த பர்ட்டிகுலர் திங் என்ன உங்களுக்கு நடந்துச்சோ, இன்னிக்கோ, நேத்திக்கோ, இல்ல ப்ரையரா ரொம்ப நாள் முன்னாடியோ, இல்ல நாளைக்கு நடக்க போற விஷயங்களோ, அது என்னவா வேணா அது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எதுல வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா, இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ சம்திங் விச் மென்டலி அஃபெக்ட்ஸ் யூ ஆர் விச் டிஸ்டர்ப்ஸ் யூ அதெல்லாம் இருக்கும்போது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். அந்த பாயிண்ட்லேருந்து யூ ஹேவ் டு கெட் சம்திங். ஓகே. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது யூ நோ ஹவு டு ஹேண்டில் தட் ஸ்டஃப்.
அதனாலே யூ ஹேவ் டு கோ த்ரூ தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் வேர் யூ வில் பி ப்ரோ இன் ஹேண்ட்லிங் இட். பிகாஸ் லைஃப்பில் அன்ஸ்கிப்பபிள் 5 செகண்ட்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒரு டென்ஷன் ஏர்லி மார்னிங்கில் அந்த அலாரம், அப்புறம் ஒரு வெட்டிங்கில் வந்துட்டு க்யூவில் நிற்கிறது, பெரிய க்யூ நிற்கும். அந்த க்யூவில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டோன்றது அந்த ஃபோட்டோவில் பார்த்தா தான் தெரியும். வி வாண்ட் டு ப்ரூவ் ஆர் செல்ஃப் தட் ஐ எம் ஹியர் டு திஸ் வெட்டிங் ஆஸ் பர் யுவர் ரெக்வெஸ்ட். நீங்கள் கூப்பிட்ட மாதிரி நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு காட்டுறது எப்படி? அந்த வெட்டிங் ஃபோட்டோவில் போய் நிற்கிறது. ஏன்னா அந்த கப்பலுக்கும் சரி அந்த ஃபேமிலியும் சரி ரொம்ப டென்ஷனாக மறந்துடுவாங்க, பார்க்க முடியாது. ஏன்னா அது நிறைய அவங்களோட பேர் ரியாலிட்டி. பிகாஸ் அவங்க ரொம்ப டென்ஷன், ஐயோ அது அவங்களுக்கு ஞாபகம் நம்ம யாரையோ இவங்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரி தாட் இருக்கும். பட் இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும், ஓகே இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. அதை வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆடுக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு இருக்கும்ல. இந்த நியூ யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கண்ணா பின்னான்னு அவங்க வந்துட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கும் போட்டு ஆடு போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் லைஃப்லேயும் ஆடுக்கும் ஒரு லிமிட் இருக்குடா டோய் அப்படின்ற மாதிரி இருக்கும். கஷ்டங்கள் மட்டுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணுக்கு அவனுக்கு அதுதான் தோணும், சே நம்ம லைஃப்பில் மட்டும் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கே அப்படின்ட்டு. பட் த பர்சன் ஹூ ஹேஸ் தி மல்டிபிள் காம்ப்ளிகேஷன் இஸ் த பர்சன் ஹூ லேர்ன்ட் தி பெஸ்ட் லெசன் கம்பேரிங் டு அதர்ஸ். ஏன்னா அவன் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் தாண்டி வரும்போது நம்ம நிறைய எபிசோடில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பேசியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு எபிசோடு ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லேயும் அவன் வந்துட்டு அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த எல்லா இடத்துலையும் ஹீ இஸ் லேர்னிங் எ லெசன். ஸோ த லெசன் விச் இஸ் லேர்ன்ட் இஸ் நாட் பீன் ரிப்பீட்டட் பை ஹிம் ஆர் ஹர். அவன் ரிப்பீட் பண்ண மாட்டான். அதுவே அவனோட ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் டு தி சக்ஸஸ். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். பிகாஸ் நம்மளுக்கு எப்பயுமே பேக் ஆஃப் தி ஹெட்டில் ஒரு விஷயம் இருக்கும், இந்த சொசைட்டியில் எல்லாருமே நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோம். இந்த சொசைட்டியில் எல்லாருமே இருக்குது, நமக்கு தான் யாருமே இல்லை. எல்லாருக்கிட்டையும் கார் இருக்குது, எல்லாரும் வீடு வாங்கிட்டாங்க, நம்ம இன்னும் வீடு வாங்கலை, கார் வாங்கலை, ஒரு மோர் கூட வாங்கலை அப்படின்ட்டு. ஆனால் when your station comes, when your point comes of buying a home or buying a car, it will obviously come. எல்லாமே ஓவர் நைட்டில் நடந்துச்சுன்னா, இது பற்றியும் நம்ம பேசியிருக்கோம், எல்லாமே ஓவர் நைட்டில் நடந்துச்சுன்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் இருக்கிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த சேலஞ்சஸாக இருக்கட்டும், நம்ம கற்றுக்க போகிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லே இல்லாத மாதிரி ஆகிடும். ஆமாம். இன்னொன்று இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட சீனியர்ஸோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை உங்கள் என்ன சொல்கிறது ஆஃபீஸில் உங்களோட சீனியர்ஸ் ஹெட்ஸ் அவங்கெல்லாம் இருக்கும் பார்க்கும்போது, ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது அவங்க அதை ஹேண்டில் பண்ணுற விதமே ரொம்ப சில்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம இப்போ ஒரே டீம்னா வச்சுக்கோங்களேன், ஒரே இஷ்யூ தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ கிளைண்ட்ஸ் இருந்து ஏதாவது எஸ்கலேஷன் ஏதாவது இருக்கும்போது, இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஒரு இது கூட நீங்கள் அதை ஏற்றுக்கிற விதம், நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற விதம், நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் திணறுவோம். நம்ம என்னடா இது இப்படி வந்திருக்கே எப்படி நம்ம பண்ணுவோம். ஆனால் அதுவே நம்ம வீட்டில் நம்ம அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆஃபீஸ் நம்ம சீனியர்ஸாக இருக்கட்டுமே, அசராமல் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 100ல் 1 அது. ஆமாம், ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. தே டிடன்ட் ஸ்கிப் தீஸ் திங்ஸ். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதனால தே நோ ஹவு டு ஹேண்டில் தீஸ் ஸ்டஃப்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளோட ஃப்யூச்சர் பேசிஸில் நமக்கு எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு ஆங்கிள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பண்ணாமலாம் அது என்றைக்குமே போகாது. பிகாஸ் இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இதில் இருந்தாவது கற்றுப்போம். இப்போது நீங்களே பாருங்களேன், இப்போ நீங்கள் ஏதாவது கேட்குறீங்க, ரேண்டமாக தான் இது நீங்கள் கேட்டுருப்பீங்க. மேபி நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கலாம், இல்லை ஏதாவது போர் அடிக்கலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு ஒரு தாட் ஒரு மைண்டில். மேபி உங்களுக்கு சப்போஸ் சில டைம் வீல் கெட் யுவர் பாயிண்ட். நாங்கள் உங்கள் பாயிண்ட் வச்சு நாங்கள் பேசும்போது ஏதோ ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். யூ வில் ரிலேட் சம்திங் வித் யுவர் ஓன் பர்சனல் திங்ஸ் அண்ட் யூ ஜஸ்ட் திங்க், ஆமாம்ல இந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹிட் ஆகும். அது ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. பிகாஸ் நம்ம பிரெயின்ன்றது ஒரு விஷயம் தூங்குற டைம் தவிர பாக்கி எல்லா டைமும் ஏதாவது ஒன்று ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசல வச்சுக்கோங்களேன், பேசும்போது கூட பரவாயில்ல, பேசினா நம்ம பேசினே இருப்போம், அது ஒரு கான்வர்சேஷனாக பில்ட் ஆகிட்டு இருப்போம். நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம மண்டை கண்ணா பின்னான்னு யோசிக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் யோசிக்கும் போது நம்ம ஏதாவது ஒன்று ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இது ஏதாவது ஒன்று இப்படி இருக்குமோ, ஒரு வேளை இப்படி இருக்காதோ அப்போல்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று நமக்கு எங்கேயாவது ஒரு பாயிண்டில் ஹிட் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா சிச்சுவேஷன்ஸும் எல்லா இஷ்யூஸும் ஏதாவது ஒரு ஆங்கிள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் பண்ணாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இருக்காது. எங்கேயுமே நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் வந்துட்டு வேஸ்டே ஆகாது. பிகாஸ் லைஃப் வித்தவுட் ஆட் இஸ் லைக் வெங்காயம் இல்லாத சாம்பார் மாதிரி. ஓகேவா? ஸ்மூத்தாக இருக்கும், ஆனால் போரிங்காக இருக்கும். அந்த ஒரு கிக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா
the problems which we face, the lesson which we learn, the hiccups and the challenges which we come across in our life is very much important. அதுதான் நம்மள ஒரு மாரி சிற்பமா மாத்துமே தவிர்த்து, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லாம, டைரக்ட்டா இதுதான், இதுதான், இதுதான் காலையில எந்திரிக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், இது பண்ணா உனக்கு சக்சஸ், இது பண்ணா உனக்கு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு உன் கையில குடுத்துட்டாங்கன்னா, நீ லைஃப வாழ்ந்துருவியா? முடியாது. கான்செப்ட் ஒண்ணே ஒண்ணு தான். லைஃப்ல சேலஞ்சஸ் இருக்கும். அக்செப்ட் பண்ணணும். லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வரும். அக்செப்ட் பண்ணணும். ஆட்ஸ் மாரி ஸ்கிப் பண்ணணும்னு நெனச்சா, அதே ப்ராப்ளம் மறுபடியும் வரும்போது, அத ஆட ஸ்கிப் பண்ண முடியாத நிலைமையில இருந்தா, யூ வில் பி லாக்ட் ஓவர் தேர். சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இருந்த ஆட விட அந்த ஆட் பெருசா பெருசா கூட இருக்கலாம். இருக்கலாம். நம்மளுக்கு கிடைச்ச ஆப்ப விட பெருசா கூட இருக்கலாம். ஆப்பா இருந்தாலும், அன்பா இருந்தாலும் அளவா வைக்கக்கூடாது. சும்மா பெருசா வைக்கணும். ஓகேவா? அதனால இந்த மாரி நம்ம லைஃப்ல வர எல்லா ஆட்ஸையும் பியூட்டிஃபுல்லா ஃபேஸ் பண்ணிட்டு, அதை எதிர்த்து நின்னுட்டு, அதிலேருந்து லெசன்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, சும்மா சில்லா லைஃப என்ஜாய் பண்ணுங்க. இன்னியோட லைஃப் இன்னைக்கு இது மட்டும் தான். அண்ட் நாளையோட அதுவும் லைஃப் இல்லாம ஒரு ஒரு ஆட்லயும் ஒரு ஒரு புது விஷயம் உங்களுக்கு தெரியும். ம். அதே மாரி தான். நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒண்ணு ஒண்ணு நம்ம கத்துப்போம், தெரிஞ்சுப்போம். அண்ட் எக்ஸாக்ட்லி. திஸ் வில் பி த கோட் ஆஃப் தி டே. யப். ஓகே, டாடா, பாய். See you. போடுறா